இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகின்றது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகிலிருப்பவற்றையே கடுமுளைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்திற்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். சீடத்துவம் என்பதும் இறை பணி என்பதும் அனைத்தையும் துறந்ததாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய வாழ்வு முறையாக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது இன்றைய நற்செய்தி. உறவில், உடைமையில், உயிரில் பற்றற்ற இறைவனை இறுக பற்றி கொள்வதே சீடத்துவம்.
இதுவே சீடத்துவத்தின் முதல் நிலை. பிறப்பிலும் வளர்ப்பிலும் இறப்பிலும் தியாகம் கொண்ட இயேசு இதே மனநிலையில் தம் சீடர்களும் பற்றற்ற தன்மையில் உருவாக வேண்டுமென்று ஆசைப்படுகின்றார். எனவே தான் பவுல் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்கின்றார். சிறுவன் சங்கரனுக்கு சந்நியாசியாக வேண்டுமென்ற எண்ணம். இவன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. தாயாருக்கு தன் கணவரின் பரம்பரை ஞானியரை உருவாக்கிய பரம்பரை. எனவே இல்லறத்தில் அவனை இருக்க வைக்க தாய்க்கு ஆசை. ஆகவே மறுத்துவிட்டாள். ஒரு நாள் தாயும் மகனும் பூர்ணா நதியில் நீராடும் போது முதலை ஒன்று சங்கரனை கவ்விக்கொண்டது. மரணத்தின் பிடியில் இருந்த சங்கரன் தன் தாயிடம், அம்மா, இப்போதாவது எனக்கு விடை கொடுங்கள். நான் இறக்கும் போதாவது சந்நியாசி என்ற எண்ணம் கொண்டு இறந்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்கிறான். மனப்போராட்டத்தில் சிக்கிய தாய் சரி என்று விடை கொடுக்கிறாள். எதிர்பாராத விதமாக முதலை அவனை விட்டு விடுகிறது. சந்நியாச மந்திரங்களை செபித்தபடி நீரில் மூழ்கி புதுப்பிறவியாக எழுந்து வந்தான் சங்கரன். தாய் மகனிடம், மகனே, வேகமாக கரைக்கு வா, நாம் வீட்டிற்கு ஓடி போய் விடலாம் என்றாள். மகன், அம்மா, வாக்கு மாறக்கூடாது. நீங்கள் என்னை இறைவனுக்கு அல்லவா கொடுத்து விட்டீர்கள் என்றான். இது புராண கதையாக இருந்தாலும் உறவுகளை துறப்பது தான் சீடத்துவம் 2ஆம் நிலை என்பதை உணர்த்துகிறது இக்கதை. எனவே இயேசு, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரை மேலாக கருதக்கூடாது என்கின்றார். உறவுகளை, தாயை வெறுப்பதல்ல துறவு. எல்லோரும் என் தாய் என்ற உறவின் விரிவே துறவு. அன்பு வற்றிய நிலை அல்ல துறவு. அன்பின் அதிர்வுகளை அகலப்படுத்துவதே துறவு. துறப்பது வெறுமனே துறப்பதற்கன்று. துறப்பது இறை அன்பால் நிரம்புவதற்கே. எல்லைக்குட்பட்ட அன்பை எல்லை கடந்தாக்கும் முயற்சியே சீடத்துவம்.